ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான மற்றும் ஃப்ளஃபியான நான் ரொட்டியை சப்பாத்தி புரோட்டா மாதிரியே ரொம்பவும் சுலபமாக வீட்டிலேயே ஓவன் இல்லாமல் செய்யலாம் வாங்க. இதை செய்ய தந்தூரி அடுப்பு தேவையில்லைங்க. நம்ம சப்பாத்தி சுட யூஸ் பண்ணுற இரும்பு தவா போதும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். நான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். மைதா 400 கிராம், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், தயிர் 50 கிராம். முதல்ல மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா கூட சர்க்கரை, உப்பு, பேக்கிங் சோடா மற்றும் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கூட அத்தனை பொருளும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மாவு பிசைகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு துணியால் ஃபுல்லாக கவர் பண்ணி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பேக்கிங் சோடா கலந்துருக்கிறதால மாவு நல்லா உபரியாகி அதே சமயம் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மாவு அத்தனையும் தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு உருண்டையாக லைட்டாக மாவு தொட்டு நேட்டி எடுத்துக்கலாம். நேட்டுறப்போ சப்பாத்தியோட கொஞ்சம் தடிமனான சைஸுக்கு நேட்டி எடுத்துக்கங்க. இது போல் அத்தனை உருண்டையும் நேட்டி எடுத்துக்கலாம். நேட்டி எடுத்த நானை தவாவில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூனால் தண்ணி எடுத்து ஒரு பக்கத்தை மட்டும் நல்லா ஈரமாக்கிக்குங்க. தண்ணியில் ஈரமாக்கின பக்கத்தை சப்பாத்தி கல்லோட மேற்பக்கத்தில் வர்ற மாதிரி போட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டு ஒட்ட வச்சுருங்க. இது மாதிரி ஈரமாக்கி ஒட்ட வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கத்தில் ஃப்ளேமில் திருப்பி காட்டுறப்ப நான் கீழே விழுந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தாங்க. அதே மாதிரி இதுக்கு நான்ஸ்டிக் தவாவை விட இது மாதிரி இரும்புக்கல் தான் பெஸ்ட்டானதுங்க. நானோட அடிப்பாகம் வெந்து வர்றத மேலே வர்ற பபுள்ஸை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அடிப்பகுதி வந்துருச்சு. இப்போ நம்ம தவாவை உல்டாவாக திருப்பி மேற்பாகத்தையும் வேக வச்சுக்கலாங்க. இது மாதிரி திருப்பி நானோட மேற்பகுதி முழுக்க ஃப்ளேம் படுற மாதிரி காட்டி எடுங்க. பாருங்கள், இது மாதிரி லைட் ப்ரௌனிஷான ஷேடு வர்ற வரைக்கும் காட்டி எடுங்க. அவ்வளவுதாங்க, 2 பக்கமும் நாள் நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இதுபோல் ஒவ்வொரு நானாக சுட்டு எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு பட்டர் நான் பிடிக்கும் அப்படின்னா இது மேலே கொஞ்சமாக பட்டரை தடவி விட்டுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் கூட மட்டன் குருமா, சிக்கன் குருமா இப்படி எது வேணாலும் சர்வ் பண்ணலாம். காம்பினேஷன் செமையாக இருக்குங்க.